இஞ்சு ஒரு நிமிஷம் நில்லுங்கோ, இந்த வீடியோவை தட்டி போடாதீங்க. சின்னதாக ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ண தான் வந்திருக்கேன். ஷேர்ண்டா கதிரை இல்லையா, ஷேர் பண்ண. அது எனக்கு அப்படித்தான் இங்கிலீஷ் கொஞ்சம் வராது. என்ன விஷயம் சொல்ல போகிறேன்னு தானே பார்க்குறீங்க, கேளுங்க. எங்கள் அம்மா என்ன செய்வாண்டா, பின்னிறம் போல் ஒரு 5:30 இருக்கும், வெள்ளமா புட்டா விற்பாவன். அவைக்கு எனக்கு மூக்குக்கு அங்கே வரும். அங்கேருந்து அப்படியே வந்து மூக்குக்கு வரும் பாசம் வரவே எனக்கு விளங்கி போடும். அம்மா வந்து புட்டா விற்க போகிறான். அப்போ எனக்கு குட்டியை புடுவமாக இருக்கும். அப்பா இந்த வெள்ளமா புட்டும் என்ன கறி வைக்கிறாவதே, ஆனால் என்ன கறி வச்சாலும் வெள்ளமா புட்டுக்கு பிடித்து வாங்கலாம்னு எனக்கு தெரியும். அப்பா அவன் வைப்பா வெள்ளமா புட்டுமா வச்சு, நல்ல செமண்டின் கறி இருக்குல்ல, நல்ல செமண்டின் குழம்பு வைப்பா. குழம்பு வச்சு அதில் இனி மிளகா பொரிப்பா. மிளகாவும் பொரிச்சு இப்போ 4-5 பொரியல் வைப்பா. பொரியல் வச்சு இனி என்ன செய்வாண்டா, இந்த கத்தரிக்காய் இருக்குல்ல, கத்தரிக்காய் இந்த வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு கூட்டு மாதிரி வதக்குவா. வதக்கி போட்டு இந்த நெத்தலி பொரியல், நெத்தலி மீனை போட்டு பொரிச்சிடுவான். அவன் அங்கே பொரிச்சு கொண்டிருக்கே ஒருக்கா போவான் கிச்சன் பக்கம். அப்படி பொரியலில் கையை வைப்பமுண்டு போவைக்க எனக்கு விழுகும். புரடியில் அடி கொண்டு என்னத்தால வச்சிருக்க எதாலையாச்சும் அடி விழுகும். அப்படி பிள்ளைங்க இருக்கேன், காயம் இருக்குது பின்னுக்கு, பிறடியில் காயம் இருக்குது. நான் ஒரு வீடியோவில் காட்டுறேன். அப்படி அடிப்பா. சரின்னு அட்டியை முடியையும் வாங்கி வச்சு கொண்டு எங்களோட வீட்டில் 4 பேராம் பொடியல். சரியே 4 பொடியல். 4 பேரும் தட்டு எடுத்துக்கொண்டு தட்டு தாளம் போட்டு கொண்டு போய் குசினிகளை நின்று அடி வாங்கும். ஃபஸ்ட்டு வந்து சோறு வாங்குறோமோ இல்லையோ, அடி வாங்க. அடி வாங்கின பிறகு அந்த புட்டை வாங்கி சாப்பிடுவோம் பாருங்க, அதில் ஒரு டேஸ்ட். ஆனால் இது நான் சொல்ல வந்த விஷயம் இல்லை, இதுதான் விஷயம். அதெல்லாம் சாப்பிட்டு போட்டு படுத்துருவோம். படுத்தோன்னே இந்த 4 பேர் பொடியல்னு சொன்னோம்ல, அதில் ஒன்று என்ன செய்ய மாட்டா, விடியப்புறம் எல்லாரும் தூங்கும் வரைக்கும் இது தூங்காது, பார்த்து கொண்டிருக்கும். அதில் வந்து மிச்சம் இருக்குமில்ல, அதை வந்து நைட்டுக்கு வந்து அந்த குளிருக்கு அதுக்கு சும்மா எடுத்து வாயில் வைக்க அப்படி டேஸ்ட்டாக சொல்ல வந்து வார்த்தை இல்லை, அப்படி இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யும். நானும் செஞ்சுருக்கேன்னா அதான் சொல்கிறேன். நானும் செய்யும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் என்ன செய்வேன்டா, அடுத்த நாள் பிடிஞ்சோன்னே அவங்கள எழும்ப லேட்டாக நான் புட்டுண்டா தான் செய்ய வெள்ளை நாள் எழும்பிடும். எழும்பி பார்த்தா புட்டு கொஞ்சம் கிடக்கும், அங்கால அம்மா வச்ச கறியெல்லாம் கிடக்கும். என்ன செய்கிறது, அந்த புட்டை எடுக்கிறது, வெள்ளமாக புட்டை அப்படி எடுத்து கையால் அப்படியே அந்த தாச்சுக்குள்ளே போடுறது. எந்த தாச்சுக்குள்ளே, அந்த நெத்தலி பொரிச்சிருப்பா இல்லாம அந்த தாச்சுக்குள்ளே போட்டு அந்த எண்ணெயோட கொஞ்சம் புரட்டுறது. அப்படின்னு புரட்டி போட்டு அந்த செம்மண் சட்டிக்குள்ளேயும் போடுறது. சொல்ல கொஞ்சம் வாய் வருது. செம்மண் சட்டிக்குள்ளேயும் போட்டு அப்படியே புரட்டி எடுத்து போட்டு அதை எடுத்து ஒரு புடி வாயில் வைப்பேன்னு பாருங்க. பா, எனக்கு இப்போ எனக்கு வாயில் வச்சு சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். என்ன செய்யறது, நான் சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடம் போய் வந்துடுவேன். வந்தோடனே மதியம் நடக்கும் சண்டை எனக்கு எங்கள் அண்ணாக்கும் தம்பியாக்களுக்கு. வெள்ளை நாள் மின்னி புட்டை சாப்பிட்டு போட்டாங்க. ஆனால் அவங்கள என்ன செஞ்சுருப்பாங்க, சாமம் 2 மணிக்கு எழுப்பி சாப்பிட்டுருப்பாங்க. இப்படி உங்களோட வீட்லேயும் ஏதாவது நடந்தா கமெண்டில் வந்து சொல்லிட்டு போங்க. நானும் அது இது கண்டன்னு யோசிச்சு பார்த்தேன், ஒன்றும் வரையில்லை. கடைசி இதுதான் வழி, வேறு வழி இல்லை. நான் சொன்னதுலேருந்து தப்பு இருந்தால் சொல்லி போடுங்க. நன்றி, வணக்கம். நான் அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். பாய்.